ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னுடைய சேனலில் சூப்பரான சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த சிக்கன் வந்துட்டு வெறும் எலும்பை வச்சு மட்டுமே பண்ணுறது. நான் சிக்கன் வாங்கிட்டு வந்து அதில் இருக்க எலும்புங்கள் எல்லாத்தையும் செப்பரேட்டாக நான் பிரித்து எடுத்துட்டு அதுதான் வச்சு செய்வாங்க. இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 2 பட்டை லவங்காயம் ஏலக்காய் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சு நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வர டைமில் ஒரு அரை ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்திக்கலாங்க. அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதோடையே சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாங்க. தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து முந்திரி பருப்பு இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கிங்க. ஆப்ஷன் தான், வேணும்னு சேர்த்திக்கிங்க. நான் வந்துட்டு ஒரு 7 முந்திரி பருப்பு சேர்த்திட்டு அதோடையே நல்லா வதக்கிடலாங்க. இப்போ வந்துட்டு சிக்கன் மசாலா சேர்த்திக்கலாம். நான் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா சேர்த்துறேன். அதுக்கப்புறமா வெறும் மிளகாய் தூளுங்க. இது வந்து கொஞ்சம் காரத்துக்கு, எக்ஸ்ட்ரா காரத்துக்காக தனி மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சிக்கன் மசாலா காரமே போதும்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் சேர்த்த வேண்டாம். அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா மசாலாவை வதக்கிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுட்டு ஆறுன கடைசியை நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக மசாலாவை அரைச்சிடலாங்க. இப்போ குழம்பு தாளிக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை ஆன கடைசியில் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அந்த சிக்கன் எலும்பு, அந்த எலும்பு அந்த வெங்காயத்தோடே போட்டு ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணுங்கள், நல்லா கலந்து கொடுத்துர்லாங்க. நல்லா அதுலேயே வதக்கிடலாங்க. நம்ம எடுத்த உடனே மசாலாலாம் சேர்த்தக்கூடாது. ஒரு 2 நிமிஷமாவது அந்த எலும்பு வந்து அந்த வெங்காயத்திலே வதங்கி வரட்டும். அந்த கலர் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனோட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை அதிலேயே சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம குழம்புக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிங்க. உப்பு சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துடலாங்க. அதுக்கப்புறமா நல்லா விசில் வந்த கடைசியில் அந்த குழம்பை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தலை இருந்தால் நீங்கள் தூவிக்கலாங்க. சூப்பரான சிக்கன் எலும்பு குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல்